அளவற்ற அல்லாஹுவின் திருநாமம் போற்றி அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அகத்தில் நிறுத்தி அஞ்சுமன் நுஸ்ரத்துல் இஸ்லாம் நூலகத்தினுடைய 90ஆம் ஆண்டு பெருவிழாவினுடைய தலைவரும் தமிழ் அறிஞருமாகிய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருந்தகை மு. சாயிப் மரைக்காயர் அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழறிஞர் பெருமதிப்பிற்குரிய திமு. அப்துல் காதர் சாஹிப் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய திரவிய திருக்காவலர் பெருமதிப்பிற்குரிய MSA ஷாஜஹான் அவர்களே, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய மாண்புமிகு உறுப்பினர் புரசை SN சிக்கந்தர் சாஹிப் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராகிய கோட்டக்குப்பம் இப்ராஹிம் அண்ணன் உள்ளிட்ட பெருமக்களே, தமிழ் அறிஞர்களே, அன்பு சகோதரிகளே, ஜமாத்தார்களே, வருங்கால சமுதாயத்தின் வாழ்விற்கும் வளத்திற்கும் பூரண பொறுப்பேற்று எத்தகைய தியாகங்களையும் செய்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அறிஞர் பெருமக்களை எல்லாம் அமர வைத்துக் கொண்டு அதிகம் பேசுவது என்பது அதிக பிரசங்கித்தனம். இங்கே பார்வையாளர்கள் குறைவாக இருந்தாலும் அறிஞர்கள் நிறைந்திருக்கிறார்கள், திறமைசாலிகள் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் நான் கொஞ்சம் அடக்கத்தோடு சுருக்கமாகவே நான் என்னுடைய உரையை அமைத்துக் கொள்கின்றேன். ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தேன். காரணம், நான் ஒரு மாணவன். நான் மட்டுமல்ல, எல்லா பத்திரிகையாளர்களுமே மாணவர்கள்தான். படித்தால் மட்டும்தான் எழுத முடியும். எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மாணவர்கள். அறிஞர் பெருமக்கள் இடத்திலிருந்து பல விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் வந்த இடத்தில் எங்களை பேச வைத்து நீங்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கிறது. எங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் இந்த கோட்டக்குப்பத்தினுடைய இளைஞர் பெருமக்களை நான் அன்போடு ஒன்றை கேட்டுக்கொள்வேன். இன்று மாலை வாருங்கள். உங்களுடைய ஊர் இன்றைக்கு பெருமைப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சமுதாயம் செய்த எத்தனையோ பணிகள் இருட்டடிப்பு செய்யப்பட்ட நேரத்தில் அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காட்டிய ஆமா சாமியை போன்ற அறிஞர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். புதைந்து கிடந்த வரலாறை எல்லாம் புதுப்பித்து இந்த உலகத்திற்கு எடுத்து இயம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ராஜா முகமதை போன்றவர்கள் உங்களுடைய ஊருக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். உங்களுடைய ஊரிலே நடைபெறக்கூடிய ஒரு விழாவிலே வந்து ஒரு அவ்வை நிர்மலா அவர்கள் ஒரு நூலை வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய ஊருக்கு பெருமை. உங்களுடைய ஊரை பற்றி ஒரு அரிய பொக்கிஷத்தை சாயிப் மரைக்காயர் தொகுத்து நூற்கன்றாக வெளியிடுகிறார் என்று சொன்னால் இதைவிட வேறு என்ன பெருமை வேண்டும் உங்களுக்கு? இங்கே ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி 90 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்துல் ஹமீது பாக்கவி அவர்களிலிருந்து அவருடைய அருமை மகனார் காஜி ஜெயினுலாபிதீன் அவர்களிலிருந்து இன்றைக்கு நம்முடைய டாக்டர் LM ஷரீப் அவர்களிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய லியாக்கத் அலி அவர்கள் வரையிலும் கஷ்டப்பட்டு ஒன்றை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக அல்ல, அறிந்தோ அறியாமலையோ இங்கே உள்ள ஒரு தலைமுறைக்கு மத்தியில் ஒரு தவறான தப்பான அர்த்தம் உண்டு கற்பிக்கப்படுகிறது. இலக்கியத்தை படைக்காதீர்கள், வரலாற்றை படிக்காதீர்கள் என்று. இலக்கியத்தையும் வரலாற்றையும் படிக்காமல் நான் இருந்திருந்தால் நான் ஒரு செல்லா காசாக ஆகி இருந்திருப்பேன். என்னை அறிமுகப்படுத்துகின்ற போது இங்கே பேராசிரியர் சாயிப் மரைக்காயர் அவர்கள் ஒன்றை சொன்னார்களே, இந்த சமுதாயத்திற்கு விடுக்கப்படக்கூடிய சவால்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் என்று. எங்கே இருந்து எனக்கு கிடைக்கிறது அந்த புதையல்? நான் மணிச்சூடர் நாளிதழுடைய செய்தி ஆசிரியர் மட்டுமல்ல, பிறைமேடை என்கின்ற அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த இதழினுடைய
இணையாசிரியராகவும் நான் பணியாற்றுகின்ற பொழுது பல கருத்துக்களுக்கு நான் விடை கொடுக்கக்கூடிய கட்டுரைகளை எழுதுகிறேன். அது ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரிய தகவல்களை எல்லாம் திரட்டி தருகிறேன். பல பேர் பாராட்டுவார்கள், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இரவு பகலாக நாங்கள் உழைக்கின்ற பொழுது ஒரு பக்கத்தை உருவாக்குவதற்கு 4 நாட்கள் 40 நூல்கள் 40 விஷயங்களை நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது, அதை வெளியிடுகின்ற பொழுது பசியை மறந்துவிட்டு தூக்கத்தை மறந்துவிட்டு நாங்கள் அந்த தியாகங்களை செய்கின்ற பொழுது அதை படித்துவிட்டு ஒருவர் பாராட்டுகிறார் அல்லவா, எப்படி இப்படி எழுதுகிறீர்கள், இந்த தகவல் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் நுஸ்ரத்துல் இஸ்லாம் போன்ற நூலகங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆவணங்களில் இருந்து தான் அந்த தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. இங்கே பாருங்கள், இந்த விழாவிலே ஒரு 3 பேரை சிறப்பித்தார்கள். இளம் மருத்துவர்கள் என்கின்ற பெயரிலே 3 விருதுகளை கொடுத்தார்கள். ஒரு மகிழ்ச்சி. அதே போன்று ஒரு ஆவணப்படத்தை காட்டுகின்ற பொழுது அங்கே ஒரு ரியாஸ் அகமதுடைய திறமையை நேரில் பார்க்க முடிந்தது. வேறு என்ன வேண்டும் இந்த ஊருக்கு? இப்படி திறமைசாலிகளை உருவாக்குங்கள், அவர்களை ஊக்குவியுங்கள், மாலை வாருங்கள். ஒரு காலத்திலே நாங்கள் திரைப்படங்களை பார்க்கின்ற பொழுது ஆத்திரமாக வரும். இஸ்லாமிய கோலத்தை யாரை காட்டுவார்கள் என்று சொன்னால், தலையிலே ஒரு துருக்கி தொப்பியை போட்டுக்கொண்டு ஒரு அரைகுறை ஜுப்பாவை போட்டுக்கொண்டு நம்பல் கே என்கின்ற அந்த தமிழை கொலை பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் தான் இடம்பெறும். இன்றைக்கு கூட திரைப்படங்களில் ஒரு வகுப்பறையில் கேலி செய்யக்கூடிய ஒரு ஆசிரியை கேலி செய்யக்கூடிய ஒரு மாணவனை காட்டுகிறார் என்று சொன்னால், தொப்பியை போட்டுக்கொண்டு அடாவடி செய்யக்கூடிய ஒரு மாணவனைத்தான் காட்டுகிறார்கள். இன்றைக்கு வரையிலும் மாலை வந்து பாருங்கள், நம்முடைய தீமு அப்துல் காதருடைய நாவிலிருந்து என்ன தமிழ் வருகிறது என்று பாருங்கள். நாட்டியமாடும், கதகளி ஆடும், பரதநாட்டியம் ஆடும். அந்த அழகான தமிழை நீங்கள் கேட்பதற்கு வர வேண்டாமா? இலக்கியத்தை படியுங்கள், வரலாற்றை படியுங்கள். எந்த தலைமுறை தன்னுடைய எதிர்காலத்தை நிர்மாணிப்பதற்கு கடந்த காலத்தினுடைய வரலாற்றை படிக்கவில்லையோ எதிர்காலத்தை நிர்மாணிக்க முடியாது. திட்டமிடாத எதிர்காலம் எந்த பலனையும் தராது. நாங்கள் ஒரு காலத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசுகிறார்கள் என்று எங்களை கேலி பேசினார்கள். குடியரசு விழா என்கின்ற பெயரால் நாங்கள் பேஜை அணிந்து கொண்டு ஒரு கொடியை ஏற்றிக்கொண்டு அங்கே வீர உரையாற்றுவோம். அதை கிண்டல் செய்தார்கள். யாரெல்லாம் அப்படி கிண்டல் செய்தார்களோ, யாரெல்லாம் அப்படி கேலி பேசினார்களோ, அவர்கள் இன்றைக்கு 10க்கு 10 தட்டி வைத்துக் கொண்டு சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகிகள், இந்தியாவில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட தியாகிகள் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் போர்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு நாங்கள் சொன்னோம், ஒரு இளைய தமிழையும் வரலாறை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பாபர் மசூதிக்காக வேண்டி இன்றைக்கு வீதிகளில் இறங்கி போராடுகிறீர்கள். வரலாற்றை படிக்கவில்லை என்றால் பாபரை பற்றி தெரியுமா? பாபர் மசூதியை பற்றி தெரியுமா? அதை யார் உருவாக்கியது என்று தெரியுமா? என்னை பற்றி பேசுகின்ற பொழுது கூட பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், இடஒதுக்கீட்டை பற்றி நான் அதிகமாக கட்டுரைகள் எழுதியவன் என்று. ஒரு ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு அது. அறிவினுடைய விருந்தல்ல, ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு பிரபலமான வாரப்பத்திரிகையில், சமுதாயத்தினுடைய வாரப்பத்திரிகையில் ஒன்றை சொல்லியிருந்தார்கள். முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீடு கிடைக்காமல் போனதற்கு காரணமே காயிதே மில்லத் அவர்கள் தான். அரசியல் நிர்ணய சபையில் ஆட்சி மொழி தமிழ் என்பதற்கு அவர் எப்படி அழுத்தம் திருத்தமாக குரல் கொடுத்திருந்தாரோ, அந்த குரலை நம்முடைய இடஒதுக்கீட்டுக்காகவும் கொடுத்திருந்தால் இன்றைக்கு நமக்கு இந்த சிரமம் இல்லை, துன்பம் இல்லை என்று எழுதிவிட்டார்கள். அப்போது என்றால் காயிதே மில்லத்தை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை, அவருடைய வரலாற்றை பற்றி தெரியவில்லை. அதற்காகவே நான் பட்டியல் போட்டு பக்கம் பக்கமாக எழுதினேன். யார் அந்த காயிதே மில்லத், இடஒதுக்கீட்டுக்காக என்ன செய்தார் என்று. இன்றைக்கு கேட்கிறார்கள், தொலைக்காட்சி விவாதங்களில் எவனையோ உட்கார வைத்துக் கொண்டு விவாதங்களை நடத்துகின்ற பொழுது இடஒதுக்கீட்டை எங்கள் சமுதாயம் கேட்கவில்லை என்று சொன்னார்கள். மதவிலக்கிற்கு ஆதரவாக பேசினார்கள். வரலாறு தெரிந்தால் தானே அதற்கு பதில் சொல்ல முடியும்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியை போன்று ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றிய அந்த வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய நூல்கள் இருக்கிறது. நான் காயல்பட்டினத்தை சேர்ந்தவன். இருந்த வீட்டில் போய் கேட்டுவிட்டால் நாங்கள் எல்லாம் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் மதிய நேரத்தில் 2 பேர் வந்தார்கள், என்னுடைய வீட்டை தட்டினார்கள். நீங்கள் யார் என்று கேட்டேன். நாங்கள் புதுக்கல்வியினுடைய பேராசிரியர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் வந்த நேரம் 2:45 மணி. சார் சொன்னார்கள், நாங்கள் சாப்பிடவில்லை, இருந்தாலும் நீங்கள் எதுவும் தர வேண்டும். நூலகத்திற்கு சென்று பார்க்கின்ற பொழுது வால்யூம் 2:45 மணிக்கு என்ன இருக்கிறது என்று பார்த்து கடைசியில் பிஸ்கட்டும் டீயும் அதில் எங்களுடைய ஊரினுடைய ஹல்வாவும் கொடுத்து பெரிய புத்தகம் அவர்களை அடிக்கார வைத்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறேன் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்று சொன்னால் உலகத்தை மூட போனார்கள். நான் அதில் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு இதை அப்படியே வாங்கி கொண்டு வந்து நான் பைண்டிங் செய்து பத்திரப்படுத்தி அவருக்கு தெரிந்தவர்களுடைய சமாதிக்கு போக வேண்டும் என்று சொன்னார். அதிலே ஒரு மாலை எது தெரியுமா? புகையிலை ஒழிப்பு மாலை. என்னுடைய தெருவுக்கு ஒரு 3 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அன்புமணி ராமதாஸ் ஒன்றை சொல்லுகிறாரே, அந்த மிகப்பெரிய மையவாடியை தேடி புகையிலையை ஒழிப்பதற்கு இந்தியாவிலேயே சட்டம் கொண்டு வந்தது நான் தான் என்று சொல்லி இன்றைக்கு வீரவசனம் பேசுகிறார் அன்புமணி ராமதாஸ். அவர் பிறப்பதற்கு, அவர் தந்தை பிறப்பதற்கு, தந்தையின் தந்தை பிறப்பதற்கு, தந்தையின் தந்தையின் தந்தை பிறப்பதற்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய மகான் ஒருவர் அங்கே இருந்து தமிழ் புலவரவர்கள் புகையிலை ஒழிப்பு மாலையை எழுதி வெளியிட்டு இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மனித குலத்திற்கு இவரை விட வேறு யார் சாதனை செய்தார்கள்? இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இளைஞர்களே வாருங்கள். அது ஹராம், இது ஹராம், இது சிறுக்கு, இது இணை வைத்தல், இது பித்அத், எல்லாம் மூட்டை கட்டுங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியாத மார்க்கம் எல்லாம் ஒன்றும் இல்லை. எது ஹராம், எது ஹலாலு, எது பித்அத், எது சிறுக்கு, இதெல்லாம் தெரியாமையா நம்ம இருக்கும்? அல்லாஹ் பகுத்தறிவை தந்திருக்கிறான். இருக்கிறது. இலக்கியத்தை படியுங்கள், வரலாற்றை படியுங்கள். எவ்வளவு அருமையான இலக்கியங்கள். தமிழுக்கு நாம் செய்ததை விட வேறு யார் தொண்டு செய்திருக்கிறார்கள்? நம்முடைய பங்களிப்பை போன்று தமிழுக்கு யாராவது பங்களிப்பை செய்திருக்கிறார்களா? ஆனால் அந்த துறையை விட்டுவிட்டோம். எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஹிதாயத்துல்லா அவர்கள் பேசுகின்ற பொழுது பட்டியல் போட்டார். இந்த துறைகளுக்கு இந்த துறைகளுக்கு இந்த துறைகளுக்கு இந்த துறைகளுக்கு நாம் தான் சேவை செய்தோம், நாம் தான் கதாநாயகன், நாம் தான் கதாநாயகன் என்று சொல்லி முடித்து விட்டார். நான் கேட்கிறேன், 1990 இன்றைக்கு வரையிலும் விஞ்ஞானத்திற்கு நோபல் பெற்ற ஒரு முஸ்லீம் உண்டா? ஒரு முஸ்லீம் உண்டா? எங்கே போனது நம்முடைய திறமை? ஊடகங்கள் யாருடைய கையில் இருக்கிறது? ஊடகங்கள், உலக ஊடகங்கள் இன்றைக்கு யாருடைய கையில் இருக்கிறது? 0.2%, 0.02% மக்கள் தொகையில் உலகத்தில் 700 கோடி பேர், 716 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் நடமாடக்கூடிய 5 ஒருவர் முஸ்லீம். 5 ஒருவர் முஸ்லீம். 156 கோடி பேர் இருக்கிறோம். 24% முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். 0.2% முஸ்லீம் யூதர்கள் இருக்கிறார்கள். பத்திரிகை துறையில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன தெரியுமா? உலக பத்திரிகை துறையில் இன்றைக்கு 66% அவருடைய கையில் இருக்கிறது. உலக பத்திரிகைகள் டிஸ்கவரி சேனல்ல ஆரம்பித்து எல்லா சர்வதேச சேனல்களை எடுத்து பாருங்க, 66% இன்னைக்கு அவங்க கையில் இருக்கு. பொருளாதாரத்தில் நாங்கள் பலம் பொருந்தியவர்கள் என்று சொல்லக்கூடிய அரபுகளிடத்தில் ஒன்றுமில்லை. இந்தியாவை எடுத்துக்கொண்டால் முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் 7% பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள். முற்பட்ட சமூகம். இன்றைக்கு பத்திரிகை துறை என்று எடுத்துக்கொண்டால் 86% பத்திரிகை யாருடைய கையிலே இருக்கிறது என்றால் இந்தியாவிலே முற்பட்ட சமூகங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தில் எந்த பத்திரிகையாவது நடத்த முடியுதா? பிரசவ வேதனை அவங்க சொல்லிட்டாங்க. பிரசவ வேதனை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஓடி ஓடி ஒரு ஆள் வந்து என்கிட்ட ஃபோனை தந்துக்கிட்டே இருந்தார். அது என்ன ஃபோனுன்றதா மணிக்கூட ஆஃபீஸ்லேருந்து வருது. அந்த செய்தி இந்த செய்தி, அதை போடவா இதை போடவா இதை போடவா அதை போடவான்னு இப்படி தான் நாங்கள் கஷ்டப்பட்ட பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சமுதாயம் ஆதரிக்கிறதா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். மணிச்சுடரை படிப்பது உங்களில் எத்தனை பேர்? சாய் முறைக்காயில் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூலகங்களிலுடைய நூல்களை படிப்பவர்கள் எத்தனை பேர்? சமுதாய பத்திரிகைகளை படிப்பவர்கள் எத்தனை பேர்? வாசிக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஏன் போய்விட்டது? வாசிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை என்றால் எந்த உலகத்தினுடைய எந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்?
எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. கோட்டக்குப்பத்தை பொறுத்தவரையில் 31,756 பேர் இங்கே மக்கள் வாழுகிறார்கள் என்கின்ற செய்தியை நான் அந்த மலரிலே பார்த்தேன். 81% பேர் படிப்பறிவு வாலிகள் ஆண்களில், பெண்களில் 74% பேர் படித்தவர்கள். அது காணாது. உங்களுடைய வீட்டு பிள்ளைகளை படிக்க வையுங்கள். இன்னும் டாக்டர்கள் வர வேண்டும், இன்னும் விஞ்ஞானிகள் தோன்ற வேண்டும். 100% ஆக்குங்கள். 14,000 பேர் முஸ்லிம்கள். அந்த 14,000 பேர் முஸ்லிம்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 9,000க்கு மேற்பட்டவர்கள் இளைஞர்கள். 9,000 பேர் இளைஞர்கள் என்று சொன்னால் அதிலே 10% என்று வைத்துக் கொண்டால் கூட இந்த அரங்கத்தில் ஒரு 900 பேர் நிரம்பி இருக்க வேண்டும். அதை செய்யுங்கள். நம்முடைய திறமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலம் என்ன, பலகீனம் என்ன என்பதற்கு எடை போட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விழாக்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். சும்மா ரோட்டில் நின்றுட்டு ஒரு மணி நேரத்துக்கு கோஷம் போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இயக்கத்தின் பெயரால் நம்முடைய மாசை திரட்டி காட்டுவதில் எந்த பயனும் இல்லை. அது ஒரு விளம்பரம், அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சமுதாயம் திட்டமிட்டு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற அரங்குகளை நிரப்புங்கள், சிந்தியுங்கள். ஒரு நூலகத்தை வைத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் யாருக்காக? எவ்வளவு அருமையான அந்த ஏற்பாடுகள். கோட்டக்குப்பத்துக்கு வந்தால் ஒரு காலத்தில் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, லால்பேட்டையை பாருங்கள், கோட்டக்குப்பத்தை பாருங்கள். இதான் எங்களுக்கு முதல்ல தந்த அந்த நாளாக முஸ்லீம் லீக்கில் சேர்ந்து 45 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நாளிலே இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 45 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக, இந்த சமூக பணிகளுக்காக உழைத்து சிறை சென்று நாசமாக போய் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாங்கள் தொலைத்து விட்டோம். அப்படி நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சேருகின்ற பொழுது எங்களுக்கு சொல்லித்தந்த பாடம் இங்கே பாருங்கள் என்றுதான். கோட்டக்குப்பத்தை பாருங்கள் என்று சொன்னார்கள். இங்கே பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் இருக்கும். அங்கே பள்ளிவாசல், இங்கே பெண்கள் மதரசா, இங்கே ஆண்கள் மதரசா, இங்கே ஒரு பள்ளிக்கூடம், அங்கே கல்யாண மண்டபம். அது ஒரு இஸ்லாமிய அந்த கலாச்சார அடிப்படையில் இந்த ஊரை, இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அதைவிட இரட்டிப்பான மகிழ்ச்சி இந்த நூலகத்தை பார்க்கின்ற பொழுது. அந்த நூலகத்தில் நீங்கள் காத்து வைத்திருக்கக்கூடிய 90 ஆண்டு காலமாக பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு யார் வர வேண்டும் என்று சொன்னால் நானும் அல்ல, ஷாஜஹான் அண்ணனும் அல்ல, எங்களுடைய தலைவர் பேராசிரியர் KM காதர் முஹியுத்தீன் சாஹிப் அவர்கள் இங்கே வந்திருக்க வேண்டும், மலரை வெளியிட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு உடல்நலம் இல்லை. அதைவிட அவருடைய மனைவி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய உடல் நலத்திற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். இந்த 2 தலைவர் அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படியாவது நம்முடைய அப்துல் ரஹ்மான் முன்னாள் MP அவர்களை நீங்கள் அழையுங்கள் என்று சொல்லுகின்ற போது அவர் சொன்னார், எனக்கு வருவதற்கு ஆசையாக இருக்கிறது, ஆனால் மருத்துவர்கள் என்னை இன்னும் 1 மாத காலத்திற்கு பயணம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார். கடுமையான மாரடைப்பு. இறைவனுடைய துஆவால் அவர் பிழைத்திருக்கிறார். அவர்களெல்லாம் இந்த ஊரை பற்றி நன்கு தெரிந்தவர்கள். தலைவர் பேராசிரியர் அவர்கள் தாருல் குர்ஆனுடைய ஆசிரியராக இருந்தபோது அவர் எழுதிய அந்த கட்டுரை, ஆய்வு கட்டுரை, இஸ்லாம் தமிழருக்கு வந்த மதமா சொந்த மதமா? பாருங்கள், இஸ்லாம் தமிழருக்கு வந்த மதமா சொந்த மதமா? அந்த ஆய்வு கட்டுரையுடைய ஒரு தொகுப்பை தான் சிறிய நூலாக செம்மொழி தமிழும் அரபியும் ஒரு ஒப்பாய்வு என்று சொல்லி கோவையில் நடைபெற்ற செம்மொழி தமிழாய்வு மாநாட்டிலே தலைவர் பேராசிரியர் ஒரு ஆய்வு கட்டுரையாக படித்தார். அதிலே நம்முடைய பேராசிரியர் சாயி மரைக்காயர் அவர்கள் இந்த நூற்கண்டிலே அதை இடம்பெறச் செய்திருக்கிறார். அந்த ஆவணங்கள் இன்றைக்கு பேராசிரியர் கூட இல்லை, ஆனால் இங்கே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்படி அரிய பொக்கிஷங்களை எல்லாம் இங்கே பத்திரப்படுத்திருக்கக்கூடிய இந்த நுஸ்ரத்துல் இஸ்லாம் நூலகம் என்பது இன்றைக்கு 90வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதனுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய நேரத்தில் இது ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் திட்டமிட்டு உழையுங்கள். அதற்கு நம்முடைய லியாக்கத் அலியை போன்றவர்கள், ரியாஸ் அகமதை போன்றவர்கள், டாக்டர் LM ஷரீஃபை போன்றவர்கள், நம்முடைய கோட்டக்குப்பம் டாக்டர் இக்பால் பாஷா, நம்முடைய இவர்களை போன்ற தலைவர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய அருமையான முத்தவள்ளி எஹ்சானுல்லா போன்றவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யுங்கள்.
அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பைசாவை கூட நீங்கள் விட்டு விடாதீர்கள். நாங்கள் இங்கே வருகின்ற பொழுது அங்கே ஒரு ரிப்பனை வெட்டி இது ஒரு கம்ப்யூட்டர் இதாக அலுவலகமாக மாற்றப் போகிறோம், அதை நாங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ண போகிறோம் என்று சொன்னார்கள். உங்கள் பணத்தில் செய்யாதீர்கள். மதரசா மேம்பாட்டு நிதி என்று சொல்லி 150 கோடி ரூபாய், சென்ற ஆண்டு 150 கோடி ரூபாய். இந்தியாவினுடைய எந்த மாநிலங்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பயன்படுத்துவதில்லை. மதரசாக்களில் அரசாங்கம் தலையீடு வந்துவிடும் என்று சொல்லி அதை பயன்படுத்துவதற்கு மறுக்கின்றார்கள். உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் மட்டும் அதை பயன்படுத்துகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் யார் பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் எங்களுக்கு வந்தது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அங்கெங்கே ஒரு மதரசாவினுடைய பெயரை போட்டுக்கொண்டு அஞ்சுமன் அது இதுன்னு பேரை போட்டுக்கிட்டு அவங்க என்ன செய்றாங்கன்னா இந்த காசை எடுத்து அவங்களுடைய ஸ்தாபனத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற புள்ளி விவரம் தெரிந்து அதை கூட நான் மணிச்சுடரில் பதிவு செய்தேன். அதையெல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த மதரசாக்களுடைய பணம் நீங்க மதரசாக்களுக்கு பயன்படுத்தாதீங்க. கம்ப்யூட்டருக்கு இன்றைக்கு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு 15,000 ரூபாய், ஒரு கம்ப்யூட்டர் அறையை அமைப்பதற்கு 1 லட்சம் ரூபாய், ஒரு பில்டிங் கட்டுவதற்கு. அதே போன்று கணக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியருக்கு 8,000 ரூபாய், விஞ்ஞானம் சொல்லிக் கொடுப்பதற்கு, ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதற்கு தொடங்குங்கள். முத்தசத்துல் இஸ்லாமில் இருந்து ஓராசிரியர் பள்ளி என்கின்ற பெயரால் நீங்கள் தொடங்கி ஒரு 3 பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்கள். அந்த கம்ப்யூட்டருக்கு வாங்கக்கூடிய பணத்தை வாங்குங்கள். அரசாங்கத்தில் எந்த பணத்தையும் நீங்க விட்டு கொடுக்காதீங்க. இந்த ஊர்ல ஒரு பொது நூலகம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் 4800 நூலகங்கள் இருக்கு. அந்த பொது நூலகத்தில் அது யார் அப்பன் வீட்டு சொத்து? யார் அப்பன் வீட்டு சொத்து? அது உங்கள் சொத்து. யாருக்காவது தெரியுமா? உங்க ஊர்ல நீங்க வரி கட்டுறீங்கல்ல, அந்த வரி ரசீதை எடுத்து பாருங்க. வீட்டு வரி ரசீது. தேர்வுநிலை பேரூராட்சி, தேர்வுநிலை பேரூராட்சியினுடைய வரி ரசீது நாளைக்கு வாங்கி பாருங்கள். அதில் போட்டிருப்பாங்க, என்ன போட்டிருப்பாங்கன்னா சொத்து வரி. அடுத்த காலம் வரும் கீழே. அடுத்த காலம் என்னன்னு சொன்னா குடிநீர் வரி. அதுக்கு கீழே லைப்ரரி செஸ், நூலக வரி. எவ்வளவு? 200 ரூபாய் நீங்க வரி கட்டினீங்கன்னு சொன்னா 20 ரூபாய் நூலக வரி. உங்களுடைய பணம். கோட்டக்குப்பத்தில் 7000 வீடுகள் இருக்கிறது என்று சொன்னால் வருடத்திற்கு நீங்கள் எவ்வளவு வரி கட்டுகிறீர்கள் பாருங்கள். யார் பயன்படுத்துறீங்க? அந்த பொது நூலகத்தை யாராவது பயன்படுத்துகிறீர்களா? இல்லை. அப்ப இளைஞர்கள் என்ன செய்யணும்? பசாது பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை, யாருக்கிட்டையாவது பிரச்சனைகள் வளர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சர்ச்சைகள். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத சர்ச்சைகளும் அதன் காரணத்தால் தான் இந்த சமுதாயம் எல்லா சோதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த மாதிரி நூலகத்தை நீங்கள் வளருங்கள். இன்றைக்கு பெருமை பேசுறோம். டமாஸ்கஸை தலைநகராக கொண்டு உமையாக்களுடைய ஆட்சி 90 ஆண்டு காலம் நடந்தது. பாக்தாத்தை தலைநகராக கொண்டு 522 ஆண்டுகள். அதே போன்று 600 ஆண்டுகளுக்கு மேல் இஸ்தான்புல்லை தலைநகராக கொண்டு யாருடைய ஆட்சி? இஸ்லாமியர்களுடைய ஆட்சி இல்லையா? யாரை வைத்து முறியடித்தான்? எப்படி முறியடித்தான்? மதரசாவிலே கை வைத்தான், நூலகத்தை கை வைத்தான். ஸ்பெயினில் ஆட்சியை எப்படி இழக்கிறோம்? அப்பனுக்கு மவனுக்கு சண்டையை தொட்டி விட்டான். ஒருவன் செய்த காரணத்தினால் அத்தனை ஆண்டு காலம் இருந்த ஸ்பெயினுடைய ஆட்சியை இழந்தோம். அவன் ஒரு சண்டாளன் வந்தான், ஒரு யூதனுடைய வழிகாட்டியாக, அதனுடைய வம்சாவளியாக வந்த அவனைத்தான் இன்றைக்கு பெருமையா பேசுறாங்க. ஐரோப்பாவின் நோயாளி என்று அறியப்பட்ட துருக்கியை மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்டிய முஸ்தபா கமால் ஆட்டா துர்க் என்று சொல்கிறார்கள். அவன் ஒரு ஷைத்தான். இன்றைக்கு எப்படி அபூபக்கர் பக்தாதி ஷைத்தானாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு அவப்பெயரை தேடி தந்து கொண்டிருக்கின்றானோ, அந்த ISS தலைவனாக இருக்கக்கூடிய அபூபக்கர் பக்தாதியை போன்றவன் தான் யூத வம்சாவளியில் இருந்து வந்தவன். இஸ்தான்புல்லிலே வந்து கிலாபத்தினுடைய அந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு சண்டாளன் தான் முஸ்தபா கமால் ஆட்டா துர்க். மறந்துவிடக்கூடாது. அவன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? மதரசாக்களை மூடினான், லைப்ரரியை மூடினான், மக்தப் மதரசாக்களை மூடினான், பள்ளிவாசல்களை மாரிபு இஷா தொழக்கூடாது என்று சொன்னான், அரபி லிபியை மாற்றினான். கடைசியில் எல்லாத்தையும் இழந்தோம். ஆட்சியை இழந்தோம், அந்தஸ்தை இழந்தோம், எல்லாவற்றையும் இழந்தோம். யார் காரணம்?
தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சச்சரவுகள். அந்த தேவையில்லாத சச்சரவுகளும், தேவையில்லாத குழப்பங்களும், தேவையில்லாத விதண்டாவாதங்களும் எகிப்திலிருந்து மிகப்பெரிய அளவிற்கு அங்கிருந்து அறிஞர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள் என்றால் என்ன காரணம்? திருக்குர்ஆன் படைக்கப்பட்டதா அருளப்பட்டதா என்கின்ற சர்ச்சையில் மார்க்கமே ஒரு காலத்தில் சிதைந்தது. இந்தியாவிலே தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த கோடிக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள், கோடிக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தில் இணைய விடாமல் தடுத்தது எது? தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய அந்த நேரத்திலே ஷியா முஸ்லிம் சண்டை நடந்த காரணத்தினாலே தான் இஸ்லாத்திற்கு வராமல் பௌத்த மதத்திற்கு சென்று விட்டார்கள். இது நேற்று நாம் கண்கூடாக கண்ட வரலாறு இல்லையா? ஆகவேதான் என்னுடைய தம்பிமார்களே, என்னுடைய இளைஞர்களே, வரலாற்றை படியுங்கள். தேவையற்ற சர்ச்சைகளை நீங்கள் மூடுங்கள், குழப்பங்களுக்கு முடிவு கட்டுங்கள். இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய கடந்த கால வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த வரலாற்றை பரப்புங்கள், நம்முடைய குடும்பத்துக்கு எடுத்துச் சொல்லுங்கள், நம்முடைய சந்ததிகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். நிறைய புத்தகங்களை படியுங்கள். புத்தக நூல்களை யார் உருவாக்குகிறார்களோ அவர்களை நீங்கள் ஆதரியுங்கள். அதை பற்றி யார் பேச வருகிறார்களோ அந்த அறிஞர் பெருமக்களுடைய நிகழ்ச்சிக்கு வாருங்கள். என்னுடைய உரை இங்கே இருப்பவர்களுக்காக அல்ல, நான் கேட்டுவிட்டு தான் பேசுகிறேன். இந்த ஒளிபெருக்கி வெளியிலே கட்டப்பட்டு இருக்கிறதா என்று கேட்டேன். ஆம் என்று சொன்னார்கள். என்னுடைய பேச்சு வெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு 20 இளைஞர்களுடைய உள்ளத்தை மாற்றுமே. ஆனால் அந்த 20 பேரும் இங்கே வாருங்கள், 200 பேராக மாறுங்கள், 2000 பெருகுங்கள், 20,000 உயருங்கள். கோட்டுக்குப்பும் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டட்டும். விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஞ்சுமன் நுஸ்ரத்துல் இஸ்லாம் 90ஆம் ஆண்டு நூலக பெருவிழாவிற்கு வருகை தந்த, நீண்ட தூரத்திலிருந்து வருகை தந்த இஸ்லாமிய இலக்கிய கழக தலைவர் அருமைமிகு சாய்பு மரைக்காயர் அவர்களுக்கும், பேச இருக்கின்ற பேராசிரியர் திம் அப்துல் காதர் அவர்களுக்கும், மாநில இந்திய முஸ்லீம் லீக்குடைய பொருளாளர் ஷாஜஹான் அவர்களுக்கும், மாநில தலைமை நிலைய பொறுப்பாளர் காயல் மஹபூப் அவர்களுக்கும், திருமிகு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், திருமிகு செந்தில்குமார் அவர்களுக்கும், பல்கலைக்கழக நூலகர் முனைவர் சம்யுக்தா அவர்களுக்கும், உலமா பெருமக்களுக்கும், தாய்மார்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் நிர்வாக குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகாளும் இறையின் ஜோதியே, இந்த உலகாளும் இறையின் ஜோதியே, அந்த இறை போற்றி புகழ்ந்த தூதரே, அன்பின் மழை போல வழங்கும் வள்ளலே, வந்த வேதங்கள் போற்றும் அண்ணலே, இந்த உலகாளும் இறையின் ஜோதியே, அந்த இறை போற்றி புகழ்ந்த தூதரே, அன்பின் மழை போல வழங்கும் வள்ளலே, வந்த வேதங்கள் போற்றும் அண்ணலே, இந்த உலகாளும் இறையின் ஜோதியே. அலைக்கடல் மீது நிலை தடுமாறும் படகினை போன்ற வாழ்வினிலே, கரைதனை நோக்கி செலுத்திடும் காற்றாய் காத்த முன்னபியே பிறந்தீரே, திங்கள் தேய்கின்ற வானின் வெண்ணிலா, நீங்கள் தேயாத உலகின் பொன்னிலா, இங்கு வரவேண்டும் அருளின் வேந்தரே, நாங்கள் அதற்காக ஏங்கும் மாந்தரே, இந்த உலகாளும் இறையின் ஜோதியே. இனங்களில் வீழ்ந்து மனங்களில் தாழ்ந்து விலங்குகள் போன்ற வாழ்வினிலே, மனங்களில் மனித மாண்புகள் சேர்ந்து
மகத்துவம் ஓங்க செய்தீரே. தென்றல் செல்கின்ற திசைகள் யாவுமே தங்கள் புகழ் வாசம் என்றும் வீசுமே. மண்ணின் அருளான மாபெரும் மன்னரே, விண்ணில் வானோரும் புகழும் மன்னலே. இந்த உலகாலும் இறையின் ஜோதியே, இருள் நிறைவாழ்வின் பொருள் தெரியாமல் வழியறியாத வாழ்வினிலே அருட்சுடராக அவனியில் தோன்றி ஒளி பெற வைத்தீர் மாநபியே. தங்கள் உடலெல்லாம் கஸ்தூரி வாசமே, பொங்கும் புகழ்மேனி பார்த்திட ஆசையே. விண்ணும் வரவேற்று வாழ்த்திய தூதரே, கண்ணின் மணியான கருணை நாதரே. இந்த உலகாலும் இறையின் ஜோதியே, சாதியின் பெயரால் குலங்களின் பெயரால் சண்டைகள் பகையாய் நிலவியதே. நீதியின் வடிவாய் தாங்களின் வரவாள் நித்திய அமைதி பெருகியதே. புனித குணம் யாவும் பிறந்த தாயகம், மனித இனம் வாழ பிறந்த தாயகம். எங்கள் கனவென்னும் சோலை வெளியிலே தாங்கள் வர வேண்டும் ஒரு நாள் விரைவிலே. இந்த உலகாலும் இறையின் ஜோதியே, மந்திரம் மாயம் தந்திரத்தாலே மாந்தரின் உள்ளம் மயங்கியதே. சந்தன குர்ஆன் தந்ததனாலே மயங்கிய சிந்தை தெளிந்தனரே. இந்த பூமிக்கும் மேலான பொறுமையே, சொந்த வாழ்வுக்கும் பெருமை வறுமையே. கண்ணில் காணாமல் உள்ளம் வாடுதே, அண்ணல் பெருமானே ஆவல் மீறுதே. இந்த உலகாலும் இறையின் ஜோதியே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறுத்தத்தில் வெற்றி பெற்றால் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றால் குமணவல்லல். திருத்தத்தில் வெற்றி பெற்றார் ஒட்டக்கூத்தர், தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகாலன். வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வள்ளலார், வாளெடுத்து வெற்றி பெற்றான் சேரலாதன். இன்று அதன் அர்த்தத்தில் வெற்றி பெற்றது அஞ்சுமன். அந்த வெற்றிக்கு வித்திட்ட வல்ல நாயனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இரண்டாவது அமர்வாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நா அப்துல் ஹக்கீம் ஹாஜி மற்றும் ஹாஜி முகமது இப்ராஹிம் பாஷா நினைவு கல்வி எழுச்சி அரங்கு. இந்த அரங்கிற்கு தலைமையேற்க அன்பிற்கினிய பேராசிரியர் அருமை சகோதரர் பேராசிரியர் முனைவர் மு அப்துல் சமத் சாஹிப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு பாராட்டி உங்கள் சார்பாக அழைக்கிறேன். நிகழ்விற்கு நிதியளித்து முன்னிலை வகிக்கின்ற நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய துணை முத்தவல்லி ஹாஜி அப்துல் ஹக்கீம் அவர்கள், கோட்டகுப்பம் ஜாமியா மஸ்ஜிதினுடைய பணிக்குழுவினுடைய தலைவராக இந்த மேலே இருக்கக்கூடிய அரங்கினை உரிய நேரத்தில் இந்த விழாவிற்காக ஏற்பாடு செய்வதில் வெகு முனைப்பாக
பாடுபட்ட அருமை சகோதரர், நமக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் ஹாஜி மு அப்துல் ஹக்கீம் அவர்களை முன்னிலை ஏற்குமாறு அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் அருமை அண்ணன் பேராசிரியர் கவிமாமணி திமு அப்துல் காதர், என்னுடைய தந்தையாருடைய பெயர் அவர்களுக்கு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். அவர்களுடைய சொற்களை பல ஆண்டுகளாக மந்திரமாகவே கேட்டு பழகியிருக்கின்றேன். அவர்களை உங்கள் சார்பாக மேடைக்கு வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். தொடக்க உரையாற்ற வருகை புரியும் வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அவைக்கு வந்து விடுவார். திண்டிவனம் தாய் தமிழ் பள்ளியினுடைய நிறுவனர் பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய அஞ்சுமனுடைய கல்வி செயலாளர் அருமை தம்பி ஏ முகமது ஆசிஃப் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு இறைமறை ஓதி இனிதே ஆரம்பிக்க மௌல்வி முகமது யஹ்யா ரப்பானி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி இறைமறையுடன் ஆரம்பிக்க இருக்கின்றது. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العليم. மௌலானா மாலிக் ரப்பானி அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அடுத்தபடியாக வரவேற்புரை முகமது ஆசிஃப் அவர்கள் ஆற்றுவார். எல்லா உலகையும் ஏகமாய் காக்கும் வல்ல இறைவனுக்கே வான்புகழ் அனைத்தும். 90ஆம் ஆண்டு நூலக பெருவிழாவிடும் 2ஆம் அமர்வில் ஹாஜி நா அப்துல் ஹக்கீம் மற்றும் எச்எம் இப்ராஹிம் பாஷா
நினைவு கல்வி எழுச்சி அரங்கிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் மு அப்துல் சமத் உள்ளிட்ட அவையின் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயனுள்ள கல்வியை பெறுவது காலத்தின் தேவை எனும் கருத்தை வலியுறுத்தி எழுச்சியோடு அஞ்சுமன் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த அமர்விற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் தகுதி சான்ற பேராசிரியர் முனைவர் மு அப்துல் சமத் அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு வேண்டிய பொருளுதவி தந்து முன்னிலை வகித்து சிறப்பிக்கும் ஜாமியா மஸ்ஜித் துணை முத்தவலி ஹாஜி அப்துல் ஹக்கீம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு பல வகையிலும் ஒத்துழைப்பு தந்து வரும் ஜாமியா ரப்பானியா அரபிக் கல்லூரி தலைவர் ஹாஜி உ அஷ்ரப் அலி அவர்களே, இறைமறை ஓதி இனிதே துவக்கியத்தை மௌலவி முகமது ரஃபீக் ரப்பானி அவர்களே, ஒட்டுத்துணையாக மாநாட்டிற்கு வலிவும் பொலிவும் கூட்டு தோறும் புதுவை கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் எல்லை சிவகுமார் அவர்களே, நோக்குவரை ஆற்றவுள்ள மிகச்சிறந்த கல்வியாளர் பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களே, எழுச்சியுரை வழங்க நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள HBEZ இஸ்லாமிய மகளிர் கல்லூரியின் முதல்வர் எழுச்சியுரை வழங்கும் நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள கிமு அப்துல் காதர் அவர்களே, நிகழ்ச்சியின் இறுதி நன்றியுரை ஆற்ற அருமை சகோதரர் இ ரஹமத்துல்லா அவர்களே, விழாவிற்கு அறுபாடுபட்ட அஞ்சுமன் நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, திரளாக வருகை தந்து சிறப்பித்து வரும் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் அஞ்சுமன் முயற்சிகளை அங்கீகரித்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்ததாக தலைமை உரை பேராசிரியர் முனைவர் மு அப்துல் சமத். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அஞ்சுமனுடைய 90வது ஆண்டு பெருவிழாவினுடைய கல்வி எழுச்சி அரங்கிற்கு முன்னிலை வகித்திருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜினுடைய துணை முத்தவல்லி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய அருமை சகோதரர் முகமது ஆசிஃப் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றுவதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய கவிமாமணி பேராசிரியர் திமு அப்துல் காதர் அவர்களே, வரலாற்று ஆய்வாளர் டாக்டர் ராஜா முகமது அவர்களே, எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஹபீப் முகமது அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் லியாக்கத் அலி அவர்களே, அஞ்சுமனுடைய இந்த நிகழ்வை மிக ஆரோக்கியமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் கோட்டை குப்பத்துக்கு அடிக்கடி வருகின்ற நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமைந்தன. தமிழகத்திலேயே மிக பிரம்மாண்டமாக திருக்குரான் மாநாட்டினை நடத்திய முற்றம் இந்த மண்ணுக்கு சொந்தமானது. கவிமாமணி அவர்களுடைய தலைமையிலே இந்த பகுதியிலே நடைபெற்ற ஒரு சுழலும் சொல்லரங்கத்திற்கு கூடிய கூட்டத்தைப் போல தமிழகத்தில் வேறு எங்கும் கூடியதில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு 4-5 மணி நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய மாநாடு, அதற்கு பின்னால் ஒரு நீண்ட இடைவெளியினுடைய ஒரு தவ இருப்புக்கு பின்னால் மீண்டும் கூடியிருக்கிறார்கள்.
நிறைய இளைஞர்கள் இங்கே பங்கேற்கவில்லை, கூட்டம் அதிகமாக வரவில்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டார் யாக்கத்திலே அவர்கள். காரணம் ஒன்றுதான், நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தாததான் காரணம். தொடர்ந்து அந்த நிகழ்வுகளை நடத்தி இருந்திருந்தால் கோட்டைக்குப்பம் என்பது தமிழகத்திற்கு பல விதயங்களிலே முன்மாதிரியான ஒரு இயக்கமாகவே மாறியிருக்கும். 90 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான இந்த நூலகத்தினுடைய ஆண்டு பெருவிழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இருந்து தொடர் நிகழ்வுகளை, இலக்கிய நிகழ்வுகளை, மார்க்க நிகழ்வுகளை, இன்னும் சமுதாயத்திற்கு வேண்டிய அருமையான நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். அது ஒரு நல்ல பாரம்பரியத்தை உங்களிடமிருந்து பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கான வழிகாட்டுதலை நிச்சயம் அமைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த அரங்கிலே இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிற பொழுதுதான் முதலாக கோட்டைக்குப்பம் என்றாலே இலக்கிய மாநாடுகள் மூலம், இலக்கிய நிகழ்வுகள் மூலம் எங்களுக்கு அறிமுகமான லியாக்கத்தலி போன்ற இளைஞர்களை எல்லாம் எங்களுக்கு அழைத்து கொண்டு வந்து அறிமுகம் செய்த ஹாஜி ஜெயினுலாப்தீன் அவர்கள் நினைவுக்கு வருகிறார்கள். அவர்களை இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுடைய இலக்கிய ஆர்வம், இந்த நூலகத்தை அவர்கள் முன்னெடுத்து செல்வதிலே காட்டிய ஆர்வம் எல்லாம் மகத்தான விஷயம். அன்னாருடைய மறுமை பேற்றிற்காக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை வேண்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் சிறந்த வாய்ப்பு. யார் எனக்கு மேடையிலே ஆசானாக நான் கருதி கொண்டிருக்கிறேனோ அந்த ஆசானுக்கு தலைமையேற்று சிஷ்யன் நான் பேசுகிறேன் என்று ஒரு வாய்ப்பு அமைவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த அரங்கை கல்வி எழுச்சி அரங்காக அமைத்திருக்கின்றார்கள். நிறைய பேசுவதற்கான ஒரு அரங்காக இந்த அரங்கு நிச்சயம் அமையும். ஆனால் நேரம்தான் நமக்கு அதற்கான இடத்தை கொடுக்காது. சீனா சென்றேனும் சீர்கல்வியை தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 450 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபகத்தினுடைய பாலை பிரதேசத்திலே இருந்து ஒரு பிரகடனத்தை செய்தார்கள். ஏன் பிற நாடுகளுக்கெல்லாம் செல்லாமல் சீனாவுக்கு போகச் சொன்னார்கள் என்று நிறைய யோசிக்க வேண்டியிருக்கின்றது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் இருந்து சீனாவிலே பல்வேறு விதமான துறை சார்ந்த அறிவு என்பது கொழித்து வளர்ந்து கிடந்த ஒரு தேசமாக அந்த தேசம் அமைந்திருந்தது என்பது வரலாறு சொல்லக்கூடிய உண்மையாக அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல மருத்துவ கல்வியினுடைய முன்னோடி சீனாவிலிருந்து தான் வந்தது. நாம் எழுதுகின்ற இந்த பேப்பர் முதல் எல்லா விஷயங்களும் அவர்கள் கண்டுபிடித்து கொடுத்தது தான். இன்னும் சொல்லப்போனால் கிமுவிலேயே அவர்களுடைய செல்வாக்கு அறிவுலகத்திலே கொடிகட்டி பறந்ததை வரலாறு பேசுகின்றது. கிறிஸ்து பிறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன் சின்சி ஹுவார்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மங்கோலிய மன்னன் சீனாவின் மீது படையெடுத்தான். ஒரு 3-4 நாட்கள் சீனாவிலே இரத்த வெள்ளம் ஆறாக ஓடியது. அந்த மங்கோலிய மன்னன் சின்சி ஹுவார்சி சீனாவை கைப்பற்றியவுடன் செய்த முதல் வேலை என்ன என்று சொன்னால், அந்த நாட்டிலே அதுவரை அறிஞர்கள், புலவர்கள், கல்வியாளர்கள் எல்லாம் எழுதி வைத்த ஏடுகள், நூல்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து, வீடுதோறும் சென்று பறிமுதல் செய்து வெட்ட வெளிகளிலே போட்டு கொளுத்தி தீர்த்தான். ஏன் அறிவு பொக்கிஷங்களை எல்லாம் கொளுத்தி நாசமாக்குகிறாய் என்று சின்சி ஹுவார்சியிடம் கேட்ட பொழுது அவன் சொன்னான், இந்த அறிவு பொக்கிஷங்கள் இருந்தது என்று சொன்னால் இதை படிக்க படிக்க எல்லோரும் சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் அடிமைத்தலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று புரட்சியை ஆரம்பித்து விடுவார்கள். எனவே அறிவுக்கு இங்கே இடம் கொடுக்காத வரைதான் நம்மால் இவர்களை அடிமைப்படுத்தி ஆள முடியும். எனவே தான் கொளுத்தி தீர்த்தேன் என்று சொன்னான். அப்பொழுதுதான் சின்சி ஹுவார்சியிடம் சொன்னார்கள், சரி, எல்லா அறிவு பொக்கிஷங்களையும் கொளுத்தி தீர்த்து விட்டாய், சரி, ஆனால் அதை எழுதியவர்கள் இருக்கிறார்களே, இன்னும் எழுதுவார்களே, என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார்கள். அப்படியானால் எல்லோரையும் கைது செய் என்று சொன்னான். சீனா முழுக்க இருந்த அறிவாளிகள், அறிஞர்கள், கல்வியாளர்கள், புலவர்கள் என்று அத்துணை பேரும் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். சிறைச்சாலையிலே அந்த அறிஞர்களுக்கு, கல்வியாளர்களுக்கு கொடுத்த தண்டனை தான் இன்றைக்கு சீன பெருஞ்சுவராக எழுந்து நிற்கிறது.
சீன பெருஞ்சுவர் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு கல் சுமந்தவர்கள் யார் என்று சொன்னால் அன்றைக்கு கைதிகளாக சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த கல்வியாளர்களும் அறிஞர்களும் புலவர்களும் தான் கல் சுமந்தார்கள் என்பது வரலாறு. எனவே உலகத்தை முழுக்க வாழ்முனையிலே கட்டியாள்வதற்கு புறப்பட்டு போனவன் கூட பேனாமுனைக்கு பயப்பட்டான் என்பது உலகத்தினுடைய வரலாறு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. எனவேதான் அந்த சீனாவுக்கு போயாவது கல்வியை தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்களோ என்று நாம் நிறைய யோசிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே கல்வியை முன்னிறுத்தி இன்றைக்கு நிறைய விஷயங்களை நாம் அவசியப்படுத்த வேண்டிய தேட வேண்டிய ஒரு காலகட்டாயத்திலே இன்றைய நம்முடைய சமுதாயம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எழுத்துக்கும் வாசிப்புக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் ஊருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அஞ்சுமன் போன்ற ஒரு நூலகம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது உருவாக்கக்கூடிய தலைமுறை என்று சொல்லக்கூடியது உலகத்தினுடைய பல்துறை சார்ந்த ஆற்றலாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலகத்தையெல்லாம் அடிமைப்படுத்தி ஆண்டவர்களெல்லாம் அரசியல்வாதிகளுக்கும் போராளிகளுக்கும் பயப்பட்டதை விட எழுத்தாளனுக்கும் கவிஞனுக்கும் பயப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சுதேசி இயக்கத்தையும் அகிம்சையும் முன்னிறுத்தி இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக வேண்டி போராடிய காந்தியை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வெள்ளை ஏகாதிபத்தியம் பொத்தி பொத்தி பாதுகாத்தது. ஆனால் பிரிட்டிஷாருக்கு எதிராக பேனாமுனையை தூக்கி பிடித்த பாரதியை கைது செய்து சிறையிலே அடைப்பதற்கு துடித்தது. காந்தியை பாதுகாத்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பாரதியை விட்டு வைக்கக்கூடாது என்று துரத்தியது. அவனுடைய பாடல்களை தடை செய்து வீதிகளிலே போட்டு சுதேசி கீதங்களை கொளுத்தியது. வெள்ளையர்களுடைய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக கருப்பருடைய இன விடுதலைக்காக வேண்டி தென்னாப்பிரிக்காவிலே போராடிய நெல்சன் மண்டேலாவை கைது செய்து 27 ஆண்டுகள் சிறையில்தான் வெள்ளை ஏகாதிபத்தியம் அடைத்து வைத்தது. ஆனால் கருப்பருடைய விடுதலைக்காக வேண்டி புரட்சி கவிதைகளை எழுதிய பெஞ்சமின் மலாயை பிடித்து தூக்கிலே போட்டு கொண்டது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். எனவே அரசியல்வாதிகளை பாதுகாத்த ஏகாதிபத்தியங்கள் கவிஞர்களுக்கு பயப்பட்டது என்பதுதான் வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. எனவே அறிவு சார்ந்த ஒரு தேடல் வாசிப்பின் மூலம் உருவாக்கப்பட வேண்டியது காலத்தினுடைய தேவையாக அவசியமாக இருக்கின்றது. இன்றைக்கு கல்வி குறித்து நிறைய பேச வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அதிலும் இன்றைக்கு பேசுவதற்காக வேண்டி மௌலவி லுத்ஃபுல்லா பிலாலி அவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வி கவுமின் காலத்தின் கட்டாயம் என்கின்ற ஒரு தலைப்பை கொடுத்தார்கள். அன்னார் சில சந்தர்ப்ப சூழல் காரணமாக இங்கே வர இயலவில்லை. இன்றைக்கு பேச வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் நாம் எங்கோ இடறி போய் கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்புகளை பேசுகிற பொழுதும் சரி, நடைமுறைப்படுத்தப்படுகிற பொழுதும் இடறி போய் கொண்டிருக்கிறோமோ என்கின்ற அச்சம் எனக்கு அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையிலே ஒருவர் பேசுகிற பொழுது கேள்விப்பட்டேன், இந்த கோட்டைக்குப்பம் மண்ணிலே மட்டும் 13 மக்தப் மதர்சாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆண்டுதோறும் அவைகள் மிகச்சிறப்பாக செயல்படுகின்றன, அதற்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது என்றெல்லாம் இங்கே லியாக்கத்திலே அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த கட்டமைப்பு தான் ஜமாத்து தோறும் ஒழுக்கம் சார்ந்த கல்வியை குழந்தைகளுக்கு வளர்கின்ற தலைமுறைக்கு கொடுப்பதற்கு உருவாக்கப்பட வேண்டுமே தவிர பாடப்புத்தகங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் அந்த கல்வியை நாம் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லக்கூடிய தயவு செய்து என்னுடைய ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பள்ளிக்கூடங்களின் மீது எல்லா சுமைகளையும் ஏற்ற ஆரம்பித்து விட்டார்கள். பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே பாடச்சுமையிலே தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அங்குதான் மார்க்க கல்வியும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை இவர்கள் ஏற்படுத்துவதனுடைய விளைவு பல இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இதை வைத்துக்கொண்டே சம்பாதிப்பதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். சென்னையிலே சில பள்ளிக்கூடங்களை பார்த்தால் அங்கே மார்க்க கல்விக்காக தீனியாத்து கல்விக்காக டேர்ம் ஃபீஸ் 3000-4000 ரூபாய் வாங்குகிறார்கள். வருஷத்துக்கு 10,000-15,000 வாங்குகிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்போ ஊரிலே ஜமாத்திற்கு என்ன வேலை, பெற்றோர்களுக்கு என்ன வேலை? மக்தப் மதர்சாக்களை கட்டமைத்து அதை ஆர்வப்படுத்தி மார்க்க கல்வியை ஊட்டுகின்ற மகத்தான பணியை நாம் பல கிராமங்களிலே பல ஜமாத்துக்களிலே தவற விட்டுவிட்டதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சுன்னா, பள்ளிக்கூடங்களிலே சென்று மார்க்க கல்வியும் சேர்த்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துவது ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக இருக்கும்.
ஏற்கனவே பாடச்சுமைகளையே அவர்களால் தாங்க முடியாத பொழுது இதற்கென்று ஒரு நாளைக்கு ஒரு வாரத்திற்கு 1 மணி நேர வகுப்பு அவர்கள் மார்க்க கல்விக்காக ஒதுக்குவது என்பது அவர்களுக்கு பெரும்பாடாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே பள்ளிக்கூடத்திலே இருக்கக்கூடிய பொதுக்கல்வியை ஒழுங்காக கற்பித்து கொடுத்தாலே போதும். அவர்கள் அதனுடைய தரத்தை நிர்ணயம் செய்து உருவாக்கி நல்ல தலைமுறையை எல்லா துறைகளிலும் வளர்க்கக்கூடிய கல்வியை பள்ளிக்கூடங்களிலே சொல்லிக் கொடுத்தால் போதும். மார்க்க கல்வியை ஜமாத்துக்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது ஊர் சார்ந்த விஷயமாக, முற்றத்துக்கு முற்றம், திண்ணைக்கு திண்ணை நடைபெற வேண்டிய விஷயமாகத்தான் வளர்த்தெடுக்க வேண்டும். இதில் நாம் கவனம் செலுத்துவதற்கு தவறிவிட்டதனுடைய விளைவு ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொண்டு இன்றைக்கு 2 கல்வியும் இல்லாமல் தான் நம்முடைய பிள்ளைகள் முஸ்லீம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்களிலே இருந்து அதிகம் சாதிக்காதவர்களாக வெளியே வருகிறார்கள் என்பது துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன். பொதுக்கல்வி என்று சொல்லக்கூடியது எப்பொழுதும் எந்த மதச்சார்பும் இல்லாமல் தான் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் இந்த இந்திய தேசத்தில் வாழ்வதற்கான கலாச்சார பண்பாட்டு சூழலுக்குள்ளே நம்முடைய தலைமுறையை அழகாக வளர்த்தெடுக்க முடியும். ஒரு காலகட்டத்திலே நாங்களெல்லாம் அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்ற பொழுது எல்லா சமூகத்தவர்களோடும் எல்லா பிள்ளைகளோடும் கலந்து பழகினோம். எல்லா சமயத்தை சார்ந்தவர்கள், சமூகத்தை சார்ந்தவர்கள் எனக்கு நண்பர்கள் உண்டு. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அப்துல் சமதிடம் அவர்கள் பழகுகிற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட புரிதல் இஸ்லாம் குறித்த மதிப்பை தீர்மானம் செய்திருக்கின்றது. இன்றைக்கு நாம் நடத்துகின்ற முஸ்லீம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்களிலே எத்தனை சதவீதம் பிற சமயத்து பிள்ளைகள், சமூகத்து பிள்ளைகள் படிக்கிறார்கள்? தயவு செய்து சொல்லுங்கள். ஒரு 5% நிச்சயமாக இருக்காது. 1000 பிள்ளைகள் படித்தால் 10 பிள்ளைகள் கூட பிற சமூகத்து பிள்ளைகள், சில முஸ்லீம்கள் நெருக்கமாக வாழுகின்ற இடங்களிலே நடத்தக்கூடிய முஸ்லீம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்திலே படிக்கவில்லை. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், 3 வயதில் இருந்து 18 வயது வரை +2 படித்து முடிப்பது வரை ஒரே வீட்டிலும் முஸ்லீம்கள், தெருவிலும் முஸ்லீம்கள், பள்ளிக்கூடத்திலும் முஸ்லீம்கள் என்று ஒரே முகத்தையும் ஒரே கலாச்சார பண்பாட்டையும் சார்ந்து வளர்ந்த பிள்ளைகள் 18 வயதுக்கு பிறகு இந்திய சமூகத்தில் எப்படி வாழப்போகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நம்மை பற்றிய புரிதல், பிறரை பற்றிய புரிதல் நமக்கு என்று வர வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலே கொண்டு போய் சமயத்தையும் மார்க்கத்தையும் நுழைக்கக்கூடாது. அதை ஜமாத்துக்கள் மக்தப் மதரசாக்களுக்குள்ளே கட்டமைத்து கொண்டு மிக அருமையாக நடத்த வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு ஊருக்கு ஊர் நிறைய நிஸ்வான்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பெண்களுக்கான அந்த மதரசாக்கள் பல ஊர்களிலே மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போல அரபிக் கல்லூரிகளிலே பார்ட் டைமாக அல்லது டிப்ளமா வகுப்புகளாக இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, ஆண்களுக்கான படிப்புகளை ஆரம்பித்து ஓய்வு நேரங்களிலும் விடுமுறை நாட்கள் அவர்களை பயன்படுத்தி அந்த கல்வியை கொடுப்பதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். பொதுக்கல்வி என்று சொல்லக்கூடியது அது தனியாக நடக்கட்டும். ரெண்டையும் போட்டு தயவு செய்து குழப்ப வேண்டாம். குழப்பியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்மை பற்றி எந்த மதிப்பும் புரிதலுக்கும் பிறருக்கு இல்லாமல் போனது. இன்றைக்கு சமீபத்தில் எலெக்ஷன் நடந்து முடிந்திருக்கின்றது. எலெக்ஷனில் என்ன நடந்தது? சில கட்சிகள் 5 தொகுதிகள் என்று இஸ்லாமிய சமூகம் சார்ந்த கட்சிகள் பெற்றுக்கொண்டன. பெற்றுக்கொண்ட ஒரு கட்சி என்ன பண்ணது? ஒரு தொகுதியை திரும்ப கொடுத்தது. ஏன்னா அங்கே நிற்க முடியாது. ஏன்னா முஸ்லீம் ஒருத்தர் அந்த தொகுதியில் நிறுத்தினால் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள் என்று. அப்போ பிற சமூகத்தை சார்ந்த ஒருவன் நின்றால் முஸ்லீம் ஓட்டு போடுகின்றான். ஆனால் முஸ்லீம் ஒருவன் நின்றால் பிற சமயத்தவன் ஓட்டு போட மாட்டான் என்று சொல்ல என்ன காரணம்? உங்களை பற்றிய புரிதலும் மதிப்பும் அவ்வளவுதான். முஸ்லிம்களை பற்றி எந்த புரிதலையும், எந்த மதிப்பையும், எந்த கலந்துரையாடலையும், கலத்தல் சூழலையும் நாம் ஏற்படுத்தாத பொழுது அரசியல் களத்தில் இன்றைக்கு அவர்களை நாம் சந்திக்க முடியவில்லை. நின்ற இடங்களில் கூட தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழுகின்ற இடத்தில் மட்டும் முஸ்லிம்களுக்கான 1-2 தொகுதிகள் கிடைக்காதா இந்த அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் பிற சமூகத்தவர்கள் வாழுகின்ற பகுதிகளிலே ஏன் சென்று தேர்தலை சந்திக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்மை பற்றி எந்த புரிதலும் அவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அவர்களிடம் நாம் பழகுவதே கிடையாது. பழகுகின்ற அற்புதமான ஒரு சூழல் என்று சொல்லக்கூடியது பள்ளிக்கல்வியிலே இருந்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல். அந்த சூழலையும் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? மார்க்க கல்வி, உலகத்தில் 2ஐயும் மெட்ரிகுலேஷன் படிப்பு என்று போட்டு குழப்பி பிற சமூகத்து பிள்ளைகள் யாரும் இந்த பள்ளிக்கூடங்களில் வராதவாறு ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக தடுத்து நமக்குள்ளே ஒரு வளையத்தை போட்டுக்கொண்டு ஒரு கிணற்றுக்குள்ளே முடங்கி போகிறோம். இது வருங்காலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். எனவே ஒழுக்கம் சார்ந்த கல்வியை பேசுகிற பொழுது சின்ன வயதில் இருந்து அது கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவசியம் என்பது காலத்தின் தேவை.
அதை அந்தந்த ஊர்களிலே மக்தப் மதரசாக்களை மிக அற்புதமாக கட்டமைத்து நடத்துவதன் மூலம் கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் அதற்கான மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடங்களை போட்டு இதுக்குள்ளே போட்டு குழப்பக்கூடாது என்று சொல்லக்கூடிய சிந்தனையை நாம் நிச்சயமாக உருவாக்கியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் ரெண்டையும் போட்டு குழப்புகிற காரணத்தினால் பெரிய சிக்கல்கள் இருக்கிறது. நாளை இந்திய சமூகத்தில் நம்முடைய அடுத்த தலைமுறை எப்படி வாழப்போகிறது என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும் எழுந்து நிற்கின்றது. எனவே இதையெல்லாம் சிந்தனைக்கும் உரையாடலுக்குமான விஷயமாகத்தான் நான் துவக்கி வைத்து பேசியிருக்கிறேனே தவிர இதில் வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, நேரம் காலம் என்று சொல்லக்கூடியது மிக குறைவாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் பேராசிரியருடைய பேச்சை நாம் நிறைவாக கேட்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எனவே இந்த நூலகம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்பது தமிழகத்திற்கு முன்மாதிரியான மிக அற்புதமான ஒரு விஷயமாக அமைய வேண்டும். அதற்கு இந்த ஊரிலே உள்ளவர்கள் அறிவுபூர்வமாம் ஆக்கப்பூர்வமாம் செயல்பாட்டு அவர்களுக்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டு இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வசலாம்.